இந்த வீடியோவில் வந்து டயபெட்டிஸ், அதாவது சுகர் அப்படின்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும் இப்படி ரைட். டயபெட்டிஸ் வரதுக்கான ஒரு சில அறிகுறிகளை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆமாம், அது 5th ஹவர் ஃபேக்டர் இருக்கான். அவனெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 4 ஆட் பண்ணு வைங்களேன், சோலி முடிஞ்சு. ஏன்னா அவனை நினச்சது எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகலாமா? ஆமாம், அதாவது டயபெட்டிஸ்க்கு யாருப்பா சுகர்னு பேர் வச்சா? எப்படி நம்ம ஊரில் எப்படி யார் சுகர்னு பேர் வச்சா? அதாவது சுகர் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் டயபெட்டிஸே வருது, அதுக்காக சுகர்னு பேர் வச்சாச்சு எப்படி? எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, எப்படியே சாப்பிடாத தம்பி, இல்லைன்னா பிற்காலத்து வந்து சுகர் வந்துடும். எப்படி வரும்? நடந்து வருமா பறந்து வருமா? ஆனால் அந்த பட்டை பேரை வைக்கிறதுல வந்து நம்ம ஊர் ஆட்களை வந்து அடிச்சிக்க முடியாது எப்படி? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், ஒபிசிட்டி. புரிஞ்சிருக்குமே இப்போவே. ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையாக சொல்லலான்ற மாதிரி தக்காளி. அதாவது டயபெட்டிஸ் சுகர் வர்றதுக்கு காரணமே இவன் தாங்க. ஆமாம், அதிக கொழுப்பு. அதுவும் இந்த அதிக கொழுப்பு வந்து அப்படி வயிற்றை சுற்றி அப்படி அதிக கொழுப்பு இருந்ததுன்னா அங்கே இருக்கிற ஃபேட்ஸ்லாம் வந்து அப்படி வந்து ஆக்டிவாக இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி ஒரு இன்ஃப்ளமேட்டரி கெமிக்கல்ஸ். ரொம்ப ஓர போகிறேன்ல, தொப்பை இருந்தால் காலி, அவ்வளோதான். என்ன போட்டு பேசிக்கிட்டே இப்படி அவ்வளோ, தொப்பை இருந்தால் காலி முடிஞ்சு. அதனால் அங்கிள்ஸ் உங்கள் பானையை கிளியர் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சட்டு புண்ணு என்னதே பண்ணி உடம்பு குறைச்சிருங்க. இல்லைன்னா உடம்பு குண்டாக இருந்து ஃப்யூச்சரில் வந்து சுகர் வந்துருச்சுன்னா வந்து ஒன்றும் இல்லை. வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா கூட, ஃபங்க்ஷன் கெட்டுக்கதில் வச்சா கூட நினச்சா ஒரு ஸ்வீட்டை கூட சாப்பிட முடியாது எப்படி சுகர் வந்து. ஆமாம், அது என்ன குடும்பம்னா வீட்டில் இருக்கிறவங்களே வந்து அதெல்லாம் நீ சாப்பிடாது அப்படின்றாங்க. அதுதான் பெரிய குடும்பம். ஆமாம், இப்படி தான் வந்து என் சின்ன வயசில் வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷன், திருவிழா ஃபங்க்ஷனில் என் வீட்டில் வந்து நான் சாப்பிட்டுருக்கேன், இட்லி சாப்பிட்டுருக்கேன் நைட்டு போல். செம்ம டேஸ்ட் இந்த இட்லி சட்னி அந்த டைமில். அப்போ கொஞ்சம் பசிச்சுன்னு சொல்லிட்டு கூட எக்ஸ்ட்ரா 2 வைங்கண்ணே அப்படின்னா எங்கள் அப்பா உடனே போதும் உனக்கு போதும் அப்படின்ட்டாரு. அப்படிலாம் நான் குண்டாக இருப்பேன். ஸோ அதனால தான் அது போதும் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப மாதிரி மன வருத்தமாகிடுச்சு. சீரியஸாக அது வந்து சின்ன விஷயம் தான், பட் அது எனக்கு அது வந்து அந்த இடத்துல இருந்து வந்து ரொம்பவே மன வருத்தமாகிடுச்சு. ஆமாம், இப்போ வரட்டும் தக்காளி 10 இட்லி அடிப்பா வர முன்னாடி அப்படியே அடே அந்த ஜாவம் அன்றைக்கி இட்லி சின்ன அவ்வளோ டேஸ்ட். அதான் சின்ன வருத்தம், வேறு இல்லை. செகண்ட் ஃபேக்ட், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. என்னடா இந்த ஃபேக்ட்ஸில் என்னமோ எனக்குன்னு எடுத்த மாதிரி இருக்குது. எப்படி எல்லா ஃபேக்ட்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் போல எப்படி? ஐயோ ரைட், இந்த ஃபேக்ட் வரும், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. இது வந்து மெயின் மேட்ரே மசில் தான் அவனுக்கு வரும். இப்போ என்னென்னா வந்து நம்ம பாடி வந்து குளுக்கோஸ், அதாவது சுகர் வந்து எனர்ஜிக்காக யூஸ் பண்ணும், அதுவும் இன்சுலின் மூலமாக யூஸ் பண்ணும். இது எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதில் மெயின் திங் என்னென்னா, இதில் இந்த குளுக்கோஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுல வந்து பாடியிலே நம்பர் 1 மசில் தானா. உடம்புக்கு எல்லாம் மசில் தானா. ஆமாம், நீ மசில் கை கொடுறான். இதுக்காக உங்கள் 50 கிராம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் டெய்லி. இப்போ ரைட் விடு, 50 என்ன 100 கிராம் ப்ரோட்டீன் டெய்லி. ரைட் விடு, என்ன போட்டு பேசி விடு. ஆனால் என்ன பட்ஜெட் தான் கொஞ்சம் கம்மி. ஓகே எங்கே விட்டேன்? இப்போ நம்ம நல்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஜிம் ஒர்க் அவுட் ஓகே குறிப்பு. இப்போ வந்து நம்ம ஜிம் ஒர்க் அவுட் வந்து பண்ணும்போது அந்த மசில்ஸ் வந்து எவ்வளோ தான் இன்சுலின் கம்மியாக இருந்தாலுமே அதிகமான குளுக்கோஸ் யூஸ் பண்ணி குளுக்கோஸ் லெவலில் குறைச்சிருமா. ஆனால் நம்ம எந்த ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ தான் இன்சுலின் அதிகமாக இருந்தாலும் மசில்ஸால் குளுக்கோஸ் யூஸ் பண்ணவே முடியாதான். அண்ட் தென் பிளட் குளுக்கோஸ் ஏறிடும். அப்புறம் என்ன சோலி இல்லை, அப்புறம் என்ன சுகர் வந்துடும், அவ்வளோதான். அப்புறம் இட்லி சட்னி என்ன நினச்ச ஒரு டீ காஃபி கூட குடிக்க முடியாது. ஸோ அதனால் ஒல்லியாக இருக்கிறது குண்டாக இருக்குங்களா அது மேட்ரே இல்லை. ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதான் மேட்ரு. எப்படி டேய் போடா போய் ஒர்க் அவுட் பண்ணுறா, நல்ல போடா, பெஞ்ச் ப்ரெஸ் லெக் ப்ரெஸ்ன்னு போடுறா, போட்டு நல்ல ஒரு பீஃப் வாங்கி ஆடுறா. என்னடா நீ தக்காளி. ஃபைபர் முக்கியம் மக்களே. ஆமாம் சொல்லிட்டான். எவ்வளோ தான் ப்ரோட்டீன் எடுக்கிறோமோ அதை விட ஃபைபர் ரொம்ப முக்கியம். ஃபைபர் இல்லைன்னா பேக்கில் ஃபயர் ஆயிரும். ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். தேர்ட் ஃபேக்ட், அன்ஹெல்தி டயட்டு. இப்போ நீங்கள் நல்ல ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு அப்படி நேராக பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு வண்டியை விட்டு பேட்டா நல்ல ஒரு கேசரி நீ தூக்கலாம் அப்படின்னு நீங்கள் வைங்களேன், முடிஞ்சு அவ்வளோதான். ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் எவ்வளோ முக்கியமோ அதோட டயட் ரொம்ப முக்கியங்க. ஆமாம், இப்போ ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் லைக் ஜிம்மோ ரன்னிங் மட்டும் ஃபுல்லாக பண்ணாதீங்க, மசில் விஷயம் எப்படி. ஆனால் ஜிம்முக்கு போயிட்டு நீ வரத்து இருக்க. ஓகே கோல் இங்கே விட்டு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் லைக் ஜிம்மோ ரன்னிங்கோ ஸ்விம்மிங்கோ இதெல்லாம் கூட வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணிடலாம். ஆனால் டயட்டில் இருக்க தான் கஷ்டமே. நீங்கள் டயட்டில் மட்டும் டிசிப்ளின் இருந்துட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, அவ்வளோதான் முடிஞ்சு எப்படி அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மோட்டிவேஷனுக்கு டிசிப்ளினுக்கு என்னங்க வித்தியாசம் இல்லை எப்படி? நான் கண்டென்ட் எடுக்கும்போது ஒரு வேகத்தில் எடுத்துட்டேன், பட் சீரியஸாக கேட்குறேன், இந்த மோட்டிவேஷனுக்கு டிசிப்ளினுக்கு என்ன வித்தியாசம் எனக்கு புரியல. எனக்கு சத்தியமாக புரியலைங்க.
அது வந்து மீம் கிரியேஷன் இருக்காங்களே ஒரு சில பேர் அது இருக்காங்களே, அதாவது வந்து மோட்டிவேஷனாக முக்கியமே இல்லை, டிசிப்ளின் தான் முக்கியம், டிசிப்ளின் இஸ் த கீ ஃபார் சக்ஸஸ். ஏய் கொஞ்சம் சும்மா இருங்கடா, நீங்கள் வேறு சும்மா சும்மா உசுப்பேற்றி விடுறது நீங்கள் தாண்டான்ற மாதிரி. ஐயோ ஐயோ, அவ்வளோதாங்க மேட்ரு. ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் எவ்வளோ முக்கியமோ டயட் அதை விட முக்கியம் மக்களே. அவ்வளோதான் மக்களே, வேறு எதுவும் இல்லை. ஆமாம். ஆனால் அப்புறம் அங்கிள்ஸ் கேசரி ஞாபகம் இருக்கட்டும், அந்த கேசரி இல்லை, சாப்பிட்ற கேசரி சொன்னேன். ரைட், 4th ஃபேக்ட்டு. ஆமாம், ஃபேக்டா காசுடா, ஐயோ பழக்க தோசையில் ஃபேக்ட்ரி. ஓகே, 4th காசு. ஆமாம், 4th காசு ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரின்ற வேர்டை கேட்டாலே வந்து 9th ஸ்டாண்டர்டில் ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் வருவாங்க, அவங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க. சரி, நம்ம இப்போ அந்த ட்ராமாக்குள்ளே போக வேண்டாம். எப்படி ஹிஸ்ட்ரியை விடுங்க, ஜியோகிராஃபிக்கு ஒரு டீச்சர் வருவாங்க, அவங்களெல்லாம் நினச்சா ஐயோ டே தம்பி பேக்வா. ரைட் ஐ கேட்டு. இப்போ வந்து டயபிட்டிஸ் வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து குறிப்பாக நம்ம கூட பிறந்தவங்களுக்கோ நம்ம அப்பாவுக்கோ இருந்தால் நமக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. ஆமாம், அதுவும் இல்லாமல் இந்த ஜெனட்டிக்ஸ், இந்த டயபிட்டிஸ் வந்து ஜெனட்டிக்கலாகவே நம்ம ஃபேமிலியில் ட்ராவல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், டிஎன்ஏ. நான் என்ன சுந்தரா ட்ராவல்ஸாடா எப்படி கேட்குறேன். இது வந்து கொஞ்சம் ஓவர் தான், எனக்கே கொஞ்சம் மன வருத்தமாக தாங்க இருக்குது. ஆமாங்க, எதுவும் பண்ணாமல் இருப்போம், நம்ம அப்பாவுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, அதனால் நமக்கு வருதுன்னா அது கொஞ்சம் ஓவர் தானே. எப்படி டிஎன்ஏ யாரா நீங்களா, ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்களாடா, எப்படி இப்படி தான் தாவிக்கிட்டே இருப்பீங்களோ? ஏதோ எங்கள் அப்பா பிடிச்சி லாக் பண்ணிட்டீங்க, என்னையும் பிடிச்சி லாக் பண்ணணுமா எப்படி கையால்? பட் என்னதான் டிஎன்ஏ இந்த மாதிரி ஜீன்ஸு டிஎன்ஏலாம் வேலையை காட்டினாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா வந்து ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட்லாம் பண்ணிடலாம், டயட்லாம் வந்து ப்ராப்பராக இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. டிஎன்ஏவில் எப்படி க்ளீனாக நீட்டாக போயிடலாம். டிஎன்ஏ இப்போ என்னடா பண்ணுவேன் தக்காளி. ஓகே கூல், நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு வேறு டயபிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஓகே கூல், ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகிறோம். ஓகே, 5th ஃபேக்ட்டு, சாரி 5th காசு, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாஸ் ஃபைட் மாதிரி. என்ன காசுனா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் டிஸார்டர். ஆமாங்க, நினச்சா தான் வந்து எனக்கே கொஞ்சம் அள்ளு விடுது. இது என்னன்னா, இது வந்து நான் பயத்தில் நான் கொஞ்சம் ப்ரிப்பேரே பண்ணலை, கொஞ்சம் படிக்கிறேன், நானே சும்மா பார்த்து படிக்கிறேன். அப்படின்னு கேளுங்க. அதாவது வந்து எங்கே விட்டேன், வித்தவுட் ப்ராப்பர் ஸ்லீப்பு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வில் பி ரெடியூஸ்டு, blood sugar level increased, satiety ஹார்மோன்ஸு, ஓவர் ஈட்டிங், வெயிட் கெயின். டேய் என்னடா என்னமோ சொல்கிற? ஐயோ அதான் எனக்கும் புரியல, கொஞ்சம் சிரியா. அப்புறம் அந்த டயட் டியூ டு ஸ்ட்ரெஸ்ஸு கார்டிசால் வில் பி இன்க்ரீஸ்டு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வில் பி இன்க்ரீஸ்டு. ஏய் நிறுத்துடா. ஓகே கூல். நான் பயன்படுத்த விரும்பல, பட் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் இது ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் டிஸார்டர் வந்து தனியாகவே டயபிட்டிஸ் காசு பண்ணாது. ஆமாம், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 10 சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 4 இந்த காசோட ஆட் பண்ணிங்களா தான் வைங்களேன் டிஸ்க் அதிகம். ஆமாம், ஸோ அதனால் நீங்கள் நல்ல ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி டயட்லாம் இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், டயபிட்டிஸாக வராது. ஆமாம், ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்லீப் டிஸார்டர்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாது. அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸு ஐயோ நினச்சே பார்க்க முடியாது. ஆமாம், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னு நினச்சா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியாமல் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். இது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். இது ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கலாமே. ஏய் எவனா இந்த கோமாளி மீன் தூக்கிட்டு வந்தீங்க, வெளுத்து. அவ்வளோதாங்க மேட்ரு, அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதாங்க இந்த டயபிட்டிஸோட காசுலாம். அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து லைட்டாக செட் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும். எடே அவ்வளோதான். ரைட்டு, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.